குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டே இன் மை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எடுத்த விலாக் தான். நிறைய டைம் யோசிச்சிட்டேன், இதில் வந்து விலாக் போடலாமா வேணாவா, அதனால தான் வந்து ரெகுலராக விலாக் வர மாட்டேங்குது. மினி விலாக் கூட வந்து ஓரளவுக்கு போடுறேன், மற்றபடி விட்டுடுறேன். வியூ சுத்தமாக வந்து போகவே மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 2 வருஷம் கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோஸுமே எடுக்கிறோமா, அதில் வந்து வியூஸ் போகலன்றதுனால நம்ம கஷ்டப்படுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே, இது ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம லாங் வீடியோ போட்டு பார்ப்போம். லாங் வீடியோ போச்சுன்னா ஓகே, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக போடலாம். அப்படி இல்லை லாங் வீடியோவுமே போடல அப்படின்னா வந்து சரி விட்டுடலாம். இதோடு வந்து இதில் மினி விலாகும் வேணாம், லாங் வீடியோவும் வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்தாச்சு. ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து 2 சேனல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு சுத்தமாக வந்து வியூஸ் போகலன்றதுனால சரி நான் வேறு ஒரு சேனலுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரீச் ஆகிருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வியூஸுமே போகுது. இருந்தாலும் இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சேனலு. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு யூடியூப்லே என்னன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நானே கற்றுக்கிட்டு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல போட்டுட்ருக்கேன். அதனால் இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எடுத்த வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியாச்சும் வீடியோ வந்து எடுத்து வச்சுருப்பேன். சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனது 6 மணிக்கு தான். ரொம்ப சீக்கிரமாலாம் எந்திரிச்சிக்கல. காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில் கொஞ்சம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்குது. மணி 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சா கூட கொஞ்சம் அவசரமாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னென்னே தெரியல, கொஞ்சம் என்னோடய டைம் பார்த்தா 6 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்து சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. சமையல் வந்து ரொம்ப பார்த்துலாம் பண்ணல, சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரியே தான் வந்து சமைச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு லஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் கூட சமைக்கல. ஒரு 2-3 டைம் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு டிஃபன். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து ஏதாச்சும் சட்னி அரைக்கணும். 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஏதாச்சும் குழம்பு வைப்பேன் அப்படிலாம் இருக்கும். இன்றைக்கி ஒரு 2 நாளாக வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சமைச்சாச்சு. காய் வந்து சுத்தமாக வாங்கவே இல்லை. காய் கடை திறந்துருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. நான் இன்னும் போகவே இல்லை. ஒரு 4-5 நாளாக காஃபி டீ எதுவுமே வந்து வீட்டில் வந்து பால் பேக்கெட்டே வாங்குறதில்ல. சுத்தமாக வந்து டீ காஃபிலாம் விட்டுட்டேன். அதனால் வந்து காய் கடைக்கு போகிறதில்ல. இல்லைனா எப்போவுமே வந்து பால் பேக்கெட் வாங்கும்போது கொஞ்சம் காலையிலே வந்து போயிடுவேன். அப்போ வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியும், நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ சுத்தமாக வந்து பால் பேக்கெட்டே வாங்குறதில்ல. அதனால் அது அப்படியே இருக்குது. நாளைக்காச்சும் போயிட்டு பார்க்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் வந்து காய் கடை திறந்துருக்கானு பார்த்துட்டு வாங்கிட்டு வர முடியும். வீட்டில் வந்து காய் எதுவுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. நைட்டு கழுவுன பாத்திரம்லாம் இருந்தது. அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபு மேலேயுமே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மித்தி என் கூடவே வந்து எந்திரிச்சிட்டான். இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் பர்த்டேவா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் சொல்லாமல் கொள்ளாமே வந்து எழுந்திரிச்சிட்டா. எப்போவுமே 2 பேரும் நான் தான் எழுப்பி விடுவேன். இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு பாய் தலைகானெலாம் எடுத்துகிட்டு பெட்ஷீட்லாம் கூட அந்த அம்மா வந்து மடிச்செல்லாம் வச்சு நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலைலாம் நம்மளுக்கு கத்துற வேலை இல்லை, எல்லா வேலையுமே அவளே முடிச்சிட்டான். எனக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தை எங்கெங்கே எடுத்து வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப சின்ன ஷெல்ஃபு, வைக்கிறதுக்கெலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்காது. நம்ம கொஞ்சம் பார்த்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சா தான். இப்போ வரலட்சுமி நோன்பு வருது, அதனால் வீடெல்லாம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்து நம்மளால் க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே எடுத்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப தண்ணிலாம் சில்லுன்னு இருக்குது. நேற்றுக்கு நைட்டு சரியான மழை, ஈவினிங் டைமில் மழை வந்துருச்சு. சரி அதனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ரோஷனுக்கும் மித்திக்கு 2 பேருக்கும் வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டேன். எப்போதும் போல் மித்தி தான் கொஞ்சம் சீக்கிரமாக குளிப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து தலைவாரி விடணும். ரோஷன் வந்து ஒரு 7:30க்கு அந்த மாதிரி தான் போய் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவான். மித்தி ஒரு 7 மணிக்கெலாம் குளிச்சுட்டு முடிச்சிடுவான். அதுக்குள்ளே வந்து சாப்பாடுமே செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும். ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க, பூண்டுமே தட்டி போடுவாங்க. என்கிட்ட பூண்டு கிடையாது, அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுட்டு நல்லா எல்லாமே வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுட்டா தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம திருப்பி வந்து அதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம கரண்டி போட்டு அதிகமாக கிண்டுற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. சிம்பிளாக அப்பளம் பொரித்து முடிச்சாச்சு.
சமையல் வேலை வந்து ஒரு 7:30க்கெலாம் எல்லாமே முடிச்சுட்டேன். ஏன்னா டிஃபன்லாம் வந்து எதுவுமே இல்ல. வீட்ல வந்து அரிசி வந்து வாங்கிட்டு வரணும். இட்லி அரிசி வாங்கிட்டு வந்து தான் ஊற வைக்கணும். இன்னும் கடைக்கு போகல. வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடைக்கு போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வந்து ஊற வைக்க போகிறேன். சரி பொறுமையாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு வேளைக்கு மட்டும் தான் சாப்பாடு வச்சுருக்கு. 7 மணிக்கெலாம் எப்படியும் வந்து இடியாப்பம் வந்து வித்துட்டு வருவாங்க. இடியாப்பம் வாங்கிட்டு நார்மலாக எப்போதும் போல் வீட்டில் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் பால் வச்சுட்டா வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் பால் வச்சுப்போம். மித்திக்கோ ரோஷனுக்கோ வந்து பிடிக்காது. அவங்க வந்து சர்க்கரை வச்சுப்பாங்க. இல்லை நைட்டு வச்ச சட்னி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது எதை எடுத்து சாப்பிடுவாங்க என்னன்னு தெரியல. மித்தி வந்து சட்னி தொட்டு சாப்பிட சொல்லிவிட்டு ரோஷன் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டான். மித்திக்குமே வந்து தலைவாரி விட்டுட்டேன். அதுக்குள்ளே அவனுமே வந்து ரெடி ஆகிட்டான். வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. மித்திக்கு வந்து தலைவாரி விட்டுட்டுனா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற பெரிய வேலையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளே ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுவான். நம்ம வந்து திருப்பி வந்து அவளை ரெடி பண்ணணும் அப்படின்ற வேலைலாம் கிடையாது. இப்போ போயிட்டு நம்மளுக்கு வந்து அந்த லஞ்சு கட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வேறு ரெடி பண்ணணும். எதுவுமே வந்து கடையில் வாங்கிட்டு வரல. சரி அரிசி மாவு இருந்தது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு புட்டு வந்து செஞ்சிருந்தோமோ அதுக்காக போயிட்டு இடியாப்ப மாவு வாங்கிட்டு வந்திருந்தான். ரோஷன் தான் வாங்கிட்டு வந்தான். சரி அந்த மாவு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். என்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்குது. அதை நான் பொடி பண்ணியுமே வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். கொழுக்கட்டை செய்கிறதுக்காகவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் துருவல் மட்டும்தான். சர்க்கரைலாம் வந்து வெல்லம்லாம் போடுறதில்ல. நாட்டு சர்க்கரை தான் போடுறேன் நான். அதனால் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ நம்மளுக்கு அவ்வளோ சிம்பிளாக வேலை எல்லாமே வந்து க்ளீனாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் தான் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 7:30க்கு தான் வந்து கொழுக்கட்டையே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த தக்காளி தொக்கு வச்சுருக்கேன்னா அதில் வந்து சாப்பாடு கிளறிட்டுனா வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை போட்டுட்டேன். அடுத்து வந்து தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். மாவு வந்து ரொம்ப அதிகமாகலாம் வைக்கல. அரிசி மாவு வந்து ஒரே ஒரு கப்பு தான் வச்சுருக்கேன். 1.5 கப்பு வச்சுருக்கேன். 2 கப்பு போட்டால் கூட ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் அது திரும்ப வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கியும் போட முடியாது. அது பூர்ணம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சமாக வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 கொழுக்கட்டை வந்தால் கூட போதும். அவங்களுக்கு மட்டும் ஒரு 2, 3 இருந்துச்சுன்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 10 கொழுக்கட்டை வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் சுத்தமாக வந்து கவுண்ட் பண்ணவே இல்லை. அப்படியே குட்டி குட்டியாக வச்சு அப்படியே அழகாக வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், ஒரு 2 நாள் வந்து கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பிட்டேன். ஞாபகமே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், கொதிக்க வைப்போம் பார்த்தீங்களா, அப்போயே வந்து அந்த மாவெல்லாம் கொட்டிட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணாமே கிண்டி விடுறதுனால ஃபுல்லாக வந்து வெந்து போயிடுச்சு. அது திரும்ப வந்து நம்ம பூர்ணம்லாம் வைக்கும்போது ரொம்ப உடஞ்சிடுது. அது ஏனே தெரியல. எனக்கு 2 டைம் செஞ்சுட்டேன். அதே தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால் இந்த டைம் வந்து சுடு தண்ணி காய வச்சுட்டு தனியாக மாவு வந்து வச்சுருந்தேன்னா அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொழுக்கட்டை வந்து வெந்துடும். அதுக்குள்ளே வந்து நான் தக்காளி சாதம் வந்து கிளறியாச்சு. அந்த தொக்கு கூட வந்து சாப்பாடு போட்டு கிண்டியாச்சு. இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிச்சனில் வர வேலைலாம் இருக்காது. சமையல் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு. 2 பேருக்குமே வந்து கொழுக்கட்டை வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வேறு ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யவே இல்லை. 2 பேருக்கும் வந்து இந்த கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பச்சை பயிரெலாம் வச்சா கொஞ்சம் போர் அடிக்குதுன்றாங்க. அதனால் ஒரு வாரம் லீவ் விட்டுட்டேன். இப்போல்லாம் வந்து ரோஷனுக்கு வந்து எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்து அமிச்சாலும் சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து அமிச்சா கூட எடுத்துகிட்டு வந்துடுறான். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, நீங்கள் வீட்டிலே வைங்க நான் வந்து சாப்பிட்டுறேன்னு சொல்கிறான். அது ஏன்னு எனக்கும் தெரியல. கரெக்டாக இருக்க அந்த நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் தான் அவன் உட்காந்து எழுதுறானா என்னன்னு தெரியல. நானுமே கேட்டேன், டைம் இல்லைம்மா, ஏதாச்சும் எழுதுகிற வேலை எதனா இருக்கும், அதனால் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டான். சரி இருந்தாலுமே வந்து எனக்கு மனசு கேட்காம கொடுத்து அனுப்புவேன். டக்குன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுவான்ல. மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எடுத்துகிட்டு வரட்டும். அப்படி எல்லா வேலையுமே அவனுக்கு எழுதுகிற வேலைலாம் இல்லை அப்படின்னும் போது மற்ற பசங்க சாப்பிடும்போது அவங்க வேடிக்கை பார்க்க வேணாம் அப்படின்றதுனால என்னோடய வேலை தினமே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அவங்க சாப்பிட்டாலும் சரி, திருப்பி மிச்சம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி. இன்றைக்குமே அப்படி தான் வந்து 2 பேருக்கும் ஒரு 3 கொழுக்கட்டை வந்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து தாளித்து வச்சுட்டேன். எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அது செஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கையோடு வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மணி பிளான்ட்டில் வந்து தண்ணியெலாம் மாற்றி பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டுனா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டுனா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி ஈவினிங் டைம் சாமி கும்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் அது
இது வேலையே ஆகாது நம்மளுக்கு. இன்றைக்கி காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கையோடு வந்து முடிச்சதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுலான்ற மாதிரி பிளானை வந்து மாற்றிட்டேன். ஈவினிங் டைம் வேணான்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், பெரிய வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டாக ஒரு 9:30க்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை 9:30க்கெலாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அது ஏன்னு எனக்கே தெரியல. ரொம்ப டென்ஷனாலாம் வேலை பார்க்கல, ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்த்தேன். எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்ப்போமா. தக்காளி சாதம் வந்து ரோஷனுக்கும் மித்திக்கும் கொடுத்து அமிச்சு மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். வேறு பாத்திரம் இல்லை, பாக்ஸ் எதுவுமே இல்லாதனால அந்த கண்ணாடி பாட்டிலே வச்சுருக்கேன். மிச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது. 2 பேருக்கும் வந்து தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து வச்சுருக்கேன். இடியாப்பம் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கினேன். அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நாங்கள் சாப்பிட்ருவோம். காலையில் டிஃபனுக்குமே அவங்க வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 4 கொழுக்கட்டை எங்களுக்கு 2 பேருக்கு 2 வச்சுருக்கேன். அவங்களுக்கு கொடுத்தது போக இதுதான் மிச்சம் இருக்குது. ஸோ பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. பூவெல்லாம் கொஞ்சம் மாற்றாமல் இருக்குது, ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. கடைக்குமே போகல. சரி, போகணுன்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் சரி பூஜை ரூம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, பூவெல்லாம் எதுவுமே இல்லை. பூ இல்லாமல் கூட விளக்கேற்றிலாம். ரொம்ப காஞ்சி போன பூ வச்சு தான் விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் அப்படியே சிம்பிளாக வந்து விளக்கேற்றி வத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். கற்பூரம்லாம் எதுவுமே காமிக்கல. நார்மலாக வந்து வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவேன். இப்போ வந்து கிருத்திகை சஷ்டி அதுக்கப்புறம் பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கா, அப்போ வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. நேற்றுக்குமே வந்து சாமி கும்பிடல. கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விளாகில் பார்ப்போம். பாய்.